ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஈவினிங் டைம தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோல. ஸோ ஆக்சுவலா வந்து பெசன்ட் நகர் சர்ச் போயிட்டு, அப்படியே வந்து பீச் போயிட்டு சில் அவுட் பண்ணிட்டு வரலாம்னு தான் கிளம்புனோம். எங்க வீட்ல இருக்கிற குட்டி வாண்டு என்ன பண்ணுச்சு, எனக்கு பார்க் கூட்டு போங்கன்ட்டு நடுவுல இந்த கௌஷிக் வந்தான். அந்த மாரி இவன் வந்து சொன்னனால, சரி ஓகே நம்ம போற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு, மெரினால இருக்கிற பார்க் வந்து பாப்பா வந்து கூட்டு வந்தோம். ஸோ ஒன் சைட் பார்த்தீங்கன்னா, என்னோட ரூட் கால் போயிட்டு ஒரு 4த் விசிட் மாரி போயிட்டுருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கிரவுன் வந்து போற ப்ராசஸ்ல நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் ஒரு தலைவலி அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தா, பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப அலர்ஜி மாரி வந்து ஃபீவர் அப்புறம் கோல்டுனால ஃபேஸ்லாம் வந்து வீங்கி, அவளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் சைடா போயிட்டுருக்கோம் நாங்க. ஸோ என்னதான் 2026 பொறந்து அந்த லாஸ்ட் 25யோட டிசம்பர் சூப்பரா இருந்தது. 26ஓட ஃபர்ஸ்ட் வீக் சூப்பரா இருந்தது. செகண்ட் வீக்ல இருந்தே ஸ்டார்ட்டிங் ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃபீவரு, இது நடுவுல 10வது குறைக்கு எங்க வீட்ல இருக்கிற ஏசியோட சென்சார் போர்டு வந்து போயிடுச்சு. அத வேற சேஞ்ச் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆவுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஜான் 5 நல்லா ஓடிட்டு ஜான் 4 வரைக்குமே நல்லா ஓடிட்டுது. ஜான் 5 ஏசி ஆன் பண்றோம். ஆன் ஆவல. சரி ஏதாவது ப்ராப்ளம் கனெக்ஷன் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்ட் ப்ராப்ளம் ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அத சரி பண்ணலாம்னு நெனச்சுட்டு ஒரு 3 வீக்ஸ்க்கு அதுக்கப்புறம் பண்ணலான்னு பார்த்தா, நடுவுல ரூட் கனால் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃபீவர் இப்படியே ஓடிட்டுருக்கு. இது பத்தாத குறைக்கு வீட்டோட நம்ம செலவுகள் பார்த்தீங்கன்னா, அது எக்கச்சக்கமா போயிட்டுருக்கு. என்னடா! அப்படின்ற ஒரு கட்டத்துல இருக்கிறேன். ஸோ இருந்தாலும் பசங்களோட நம்ம சில் அவுட் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து சில்லா இருக்கும். இல்லன்னா இருக்கிற ப்ரெஷர்ல அப்படியே அப்படியே மண்டையே வெடிச்சிற அளவுக்கு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்டோட செலவு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும்னா, நம்ம இந்த மாரி ஒரு இடத்துக்குலாம் வந்து சில் அவுட் பண்ணா தான் நம்மளோட மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த மாரி பசங்கள வந்து இந்த மாரி வெளிய கூட்டு வரும்போது, அந்த அந்த மாரி அந்த தாட்டே நம்மளுக்கு வராது. வீட்டோட இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் இல்ல. நம்ம ஜாலியா இருக்கோம் அப்டின்ட்டு, இப்ப வந்து பாப்பா வந்து பார்க் கூப்ட்டனால வந்தா. ஆக்சுவலா நான் பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் போயிட்டு சர்ச் போயிட்டு, அ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பீச் போற மாரி தான் நாங்க பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் நடுவுல பார்க்குனால தான் இங்க வந்து கூப்ட்டு வந்தோம். அது எப்டின்னு தெரியல. வரும்போதும் முன்னாடி நடந்து போயிடுறாங்க, போகும்போதும் முன்னாடி நடந்து போயிடுறாங்க. என்னால நடக்கவே முடியல. இது 10வது கைக்கு 2 குழந்தைய தூக்கிட்டு வர போறாரு இந்த மனுஷன். ஸோ பசங்கள வந்து விளையாட வச்சுட்டு, அதுக்கப்புறம் மில்க் ஷேக் வாங்கி குடுத்துட்டு, சமாதானம் படுத்திட்டு, அங்கருந்து வரவே மாட்டேன்ட்டான் குட்டி பையன். ஸோ அப்படியே தூக்கி போட்டு பைக்ல ஏறிட்டு, பெசன்ட் நகர் வந்து கிளம்பிட்டோம். ஸோ போற வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, 5:00ஓட என்ட்ரி கிடையாதுன்னு நெனைக்கிறேன் உள்ள. எனக்கு தெரிஞ்சு நான் போகும்போது அப்படிதான் போர்ட்லாம் போட்டிருந்தது. சரியா தெரியல. ஸோ அப்படியே பார்த்தேன். லைட்லாம் எரிஞ்சு, இதான் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்குலாம் காமிச்சுட்டு, அப்படியே போற வழி தானே பட்டினப்பாக்கம் பீச்லாம் போனோம். ஸோ பட்டினப்பாக்கம் பீச்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ போயிட்டு அப்படியே போற வழி தானே அப்படியே ஒரு கண் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நெறைய படகுலாம் இங்க நின்னுட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடு கடை இந்த மாரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் உண்மையா நான் ஒண்ணு சொல்லணும். இது பட்டினப்பாக்கம் தாண்டுனோனே இந்த ஒரு ரோடு வந்தது. ஆக்சுவலா வழி தெரியாம வந்துட்டோமா, இல்ல இதான் போற வழியான்னு தெரியல. பகல்ல வந்தா தெரிஞ்சிருக்கும். நைட்னால சுத்தமா எனக்கு தெரியல. இந்த சைடு காடு மாரி நடுவுல ரோடு மாரி இருந்தது. சில்லுன்னு ஆயிடுச்சு. செம்ம பேட் வைப்ஸாவே இருந்தது. ஏன்னா ரொம்ப குளிர் எடுத்துக்கிச்சு எனக்கு. சரி என்ன ரோடோ, ஏது ரோடோ தெரியல. வீடு கிடையாது. பக்கத்துல ஃபுல்லா மரம் தான் இருந்தது. ஆனா அவ்ளோ காத்தடிச்சுது. எது காத்தடிச்சுதுன்னு தெரியல. அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல பேட் வைப்ரேஷன் ரொம்பவே இருந்தது இந்த ரோட்ல. ஸோ ஏன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடு கடையில ஃபுல்லாமே இந்த சைடு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு கடையெல்லாம் பார்த்தோனே தான், ஓகே நம்ம கரெக்ட்டான ரூட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்டின்ட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த சர்ச் ரோடு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் பைக் வந்து பார்க் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மாதாம்மாவ போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து சர்ச்சுக்கு வந்தோம் நாங்க. சர்ச்சுக்கும் சரி, மாதாம்மாக்கும் போயிட்டு நாங்க வந்து ப்ரே பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு, அதுக்கப்புறம் பீச்சுக்கு கூப்பிட்டு வந்தோம் பசங்கள. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பிளேஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த
கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து அங்க விளையாடுனா வின் பண்ணா ஏதாவது கிஃப்ட் வந்து தருவாங்க. அங்க இருக்கிற ஏதாவது பொருள்ல அதுக்கேத்த மாரி. ஸோ நாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே இந்த பால்ஸ் வந்து 5 பால் வந்து கரெக்ட்டா கவுண்ட் பண்ணி, அவங்க 25னா இந்த கிஃப்ட்ஸ், 20னா 15னா அந்த மாரி ஒரு கிஃப்ட்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ எப்பவும் போல நாங்க வந்து ஒரு கடையில வந்து சீஸ் பாலு, அதுக்கப்புறம் மோமோஸ், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர்லாம் இங்க நல்லாருக்கும். ஸோ அதே கடையில உட்காந்து இன்னைக்கும் சாப்ட்டுட்டு ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா, இது விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா 3 பால் குடுப்பாங்க. கவுண்டிங் பண்ணி 9, 7, 4 வந்தா கிஃப்ட். இல்லன்னா வந்து எதுவுமே இல்ல ஆறுதல் பரிசு மாரி ஏதோ ஒண்ணு 2 டைம் குடுத்தாரு. அதுக்கப்புறம் 6 வந்ததுனால ஓகே அந்த ஹார்டின் போட்ட பால் வந்து எடுத்துட்டோம். ஸோ ஒன்லி ₹30 தான். நான் 3 டைம்ஸ் விளையாடினோம் நாங்க. ஃபேமிலியா உட்காந்து பாப்பாக்கு நானு, ஹஸ்பண்ட்ன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தோம் இது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து தூக்கி போடுவாங்கல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா விளையாடினோம். அதுல வந்து ஒரு டப்பா வந்தது. அதே மாரி வேற ஒண்ணு விளையாடுனோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, டப்பா தான் வந்தது. கவுண்டிங் பண்ணி ஒரு டப்பா தான் வந்தது. ஆக்சுவலா போனது எதுக்கோ தெரியல. கேம் விளையாடிட்டு 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ஏர்டெக் பாக்ஸ் மாரி வின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பில்லோ, அதுக்கப்புறம் பாப்பா கையில இருக்க ஸ்டிக்கர்ஸு. ஸோ இதான் வந்து வின் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு. ஸோ லக் இருந்தா அந்த டாக் பொம்மை மாரி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நெறைய இருக்கு அந்த மாரி. அதுல வந்து நீங்க எது எது வேணா டால் பொம்மை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, ஹார்டின் போட்டு ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து கீ செயின் வந்து வின் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு பீச்லேருந்து அப்படியே கிளம்பி வரும்போது, இது பார்த்தீங்கன்னா 2வது சாமி தேரு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்காளி இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, பிளாக் அதுக்கப்புறம் தலைலாம் கோர முகத்தோட, அதுக்கப்புறம் மண்டையோட போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி போட்டு தேர் எடுத்துட்டு வந்தாங்க. பட் வந்து என்னால வீடியோ எடுக்கல. நான் சாமி கும்பிட்டனால மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் தேரும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் ஆனோம். அதுக்கப்புறம் நம்ம நுங்கம்பாக்கம் சிக்னல் ரைட் எடுத்துட்டு பச்சை பாஸ் போற இந்த தெருவுக்கு பார்த்தீங்களா? அந்த தெருவுல நாங்க எப்போ போனாலும் இங்க வந்து ஒரு லிங்கம் இருக்கும். சிவன் லிங்கம். இது நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் எப்போ போனாலும் இங்க பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டு தான் ஒரு குட் வைப்போட இருக்கும். இங்கருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான். ஆக்சுவலா அது வீடா இல்ல கடையா என்னன்னு தெரியல. அதெல்லாம் இடிச்சுட்டாங்க. ஆனா இந்த சிவனோட இடம் மட்டும் அப்படியே இருக்கு. எல்லா இடமும் இருட்டா இருந்தாலும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரகாசமா அழகா ஒரு வெளி வீசுது. நான் நான்வெஜ் சாப்பிட்டதுனால நான் போல கிட்ட. அப்படியே ஒரு குட் வைப்போட அப்படியே வீட்டுக்கு வந்தோம். இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி நாங்க நைட் 9:30க்கு தான் வந்தோம் வீட்டுக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. மறக்காம ரதி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.